ஏதோ நம்மளால் முடிந்த உதவி அவ்வளோதான் சொல்லுவேன். கடைசியில் போய் புது ஸ்பேனரே வாங்கிக்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏதோ பேசி ஓகே தரேன்னு சொல்லிட்டு ஏதோ மெக்கானிக்கும் நம்ம கூட வராரு. வாங்க பார்ப்போம் எப்படி மாட்டுறாங்கன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட் மாட்ட போகிறாங்க. அண்ணன் வந்துட்டு அங்கே போயிட்டு அடியில் தெரியுறாரு அவங்களுக்கு. அங்கே இருக்காரு பாருங்க. டைமிங் பெல்ட் மாட்டி முடிச்சிட்டாருன்னா நம்ம அழகாக கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் தான் போல இருக்குங்க. அங்கே பாருங்க புது பெல்ட் எடுக்கிறாரு. சேனல் ஓகே. ஸோ அண்ணன் வந்து சேனல் நேமை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஃபோனை கையில் கொடுத்துட்டாரு. அதே மாதிரி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்குங்க. அண்ணன் இப்போ மாட்ட போகிறாருங்க டைம் பெல்ட்டை. எப்படி மாட்டுறாருன்னு பார்ப்போம். பெல்ட் மாட்டுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குங்க. ஏதோ அந்த கேப்புக்குள்ளே வந்து பெல்ட் போகணுமா, ஆனால் இந்த பெல்ட் போக மாட்டேங்குது. இது தாங்க அந்த பிஞ்சு போன டைமிங் பெல்ட்டு. நல்லா நாராக பிஞ்சு இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒர்க் முடிஞ்சிருச்சுங்க. கீழே போயிட்டு ஒரே ஒரு நெட்டை மட்டும் டைட் வச்சுட்டாருன்னா வேலை முடிஞ்சிடும். நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். ஒரு வழியாக வண்டியை ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சுங்க. இந்த ஸ்பேனரை கொண்டு போய் நான் பையனை கொடுத்துட்டு வர போகிறேன். அதுக்குள்ளே அண்ணா வந்து வண்டியை அந்த சீட்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாரு. நம்ம போன உடனே கிளம்ப ஆரம்பிச்சிடலாங்க. இங்கே தான் இருக்குது அந்த கடை, பக்கத்தில் வந்துட்டோம். ஆனால் மெக்கானிக் கேட்குறேன்னா கடையில் மெக்கானிக் இல்லைங்க. பாருங்கள் கடையில் மெக்கானிக்கே இல்லைங்க. இதோ இந்த நம்ம வந்து இதில் போட்டு போயிடலாம். ஒருவேளை ஆனால் மெக்கானிக் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. உங்கள் ஸ்பேனர் வந்து போட்டேன் தெலுங்குன்னு தான் நினச்சி பேசினேன். ஆனால் அவர் வந்து மகாராஷ்டிராவான். அதனால் நம்ம அந்தளவுக்கு ஹிந்தி நம்மளுக்கு பேச தெரியாது. வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நம்ம இப்போ ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கலாம் டுவர்ட்ஸ் ஹைதராபாத்ங்க. இப்போ அண்ணன் வந்து கோயம்புத்தூர் தானாங்க, நம்ம ஊருக்கு பக்கத்தில். அதாவது நம்ம கரூர், அண்ணன் வந்து கோயம்புத்தூர் சரவணப்பட்டியில் தான் இருந்து வந்திருக்காராம். ஒரு மிகப்பெரிய ஹோப்புங்க. ஹைதராபாத் வரைக்கும் அண்ணன் போய் ட்ராப் பண்ண போகிறாரு. நம்ம துணி அங்கே துவச்சோம்லங்க பெட்ரோல் பங்க்கில். அது வந்து அங்கே வந்து ஓரளவுக்கு தான் காய வைக்க முடிஞ்சது. சரியாக காயில், அதனால் அந்த பின்னாடி காய வச்சுட்டேன். ஸோ துணியெல்லாம் அப்படியே ஜம்முன்னு காஞ்சிக்கிட்டு வருது. ஒரு சர்வீஸ் ரோட்டில் இறங்கினவங்க மறுபடியும் பைபாஸே கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ரொம்ப நேரமாக ஊருக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்குங்க. பாருங்களேன், இந்த பாலத்தில் தான் நம்ம இப்போ ஏறணும். ஆனால் ரொம்ப நேரமாக ஊருக்குள்ளேயே போயிட்டுருக்கோம். சர்வீஸ் ரோடு வந்து போய் கனெக்டே ஆக மாட்டேங்குது பைபாஸில். எப்போ போய் கனெக்ட் பண்ண போகிறோம்னு தெரியலங்க. இப்போ வந்து நம்ம பைபாஸில் ஒரு ஓரமாக வந்து நிப்பாட்டியிருக்கோங்க. எதுக்குடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் வந்து காலிலேருந்து சாப்பிட்லையா. ஸோ அண்ணன் வந்து சாப்பிட போகிறாரு. என்னையும் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாருங்க. பட் ஆனால் நம்ம தான் சாப்பிட்டுட்டோமே, அதனால் எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் பரவாயில்ல வாங்க, அட்லீஸ்ட் வந்து ஒரு டீ ஆச்சு குடிங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ வந்துட்டு ஹைதராபாத்துக்கு வந்துட்டு இங்கே இருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 340 கிலோமீட்டருங்க. ஹைதராபாத்து போட்டிருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக உங்களுக்கு அது அந்த நேம் போர்டு வந்து எந்தளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரியல. பட் ஆனால் நான் பார்த்துட்டேன். ஹைதராபாத்துக்கு இங்கேருந்து வந்து 340 கிலோமீட்ரு. நாளைக்கு காலையிலலாம் ரீச் ஆகிடுவோமாங்க ஹைதராபாத்து. ஒன்றும் அப்போ பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஏர்லி மார்னிங் வந்து நம்ம வந்துட்டு ஹைதராபாத் ரீச் ஆகிடுவோம். டெல்லிக்கு பார்த்தீங்கன்னா 18 ஃபேன்சி நம்பர் பார்த்தீங்களா, 1818 கிலோமீட்டர்ஸுங்க டெல்லிக்கு. ஹைதராபாத்துக்கு 340 கிலோமீட்ரு. நம்ம நாளைக்கு வந்து ஹைதராபாத்தில் போயிட்டு ஹைதராபாத்தை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு, ஹைதராபாத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோமோ இல்லையோ ஃபஸ்ட்டு போய்ட்டு ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்டே ஆகணுங்க. அப்படி என்ன தான் அந்த பிரியாணியில் இருக்குன்றதை பார்க்கணும். ஹைதராபாத் பிரியாணின்றாங்கல்ல, போய் ஃபஸ்ட்டு ஹைதராபாத் பிரியாணி எப்படி இருக்குன்றது ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்கணுங்க. நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் வைக்கிறதுக்காக குச்சி வந்துட்டு இங்கே சாப்பிட வந்த இடத்துல இந்த கடைக்கார அண்ணன்ட்ட கேட்டோம். ஸோ நம்மளுக்காக போய் அண்ணன் வந்து குச்சி உடைக்கிறாருங்க நம்ம நேஷ்னல் ஃப்ளாகுக்கு. குச்சி மொத்தங்க வந்து நான் ஸ்ட்ரெயிட்டுங்க காவலை ஸ்ட்ரெயிட்டுங்க. எங்கேயாச்சும் குச்சி கிடச்சிதுன்னா பார்க்கணும். பெத்ததிக்காக காவல்னா அண்ணாவும் 2-3 குச்சியெல்லாம் எடுத்து கொடுக்குறாருங்க. பட் ஆனால் இந்த குச்சி வந்துட்டு ஏதோ வளைஞ்சு நெளிஞ்சு இருக்குது. நம்மளுக்கு வந்து நேராக வேணும். கிடைக்குமான்னு பார்ப்போம். ஹாய் சப்பண்டா. ஹாய் ஹாய். நீ பேருண்ணா? லூரி. பெத்த தேங்க்ஸ்ண்ணா. ஆனால் குச்சி கிடைக்கலங்க. நம்மளுக்காக அண்ணா வந்து தேடினார் குச்சி, ஆனால் குச்சி கிடைக்கல. பார்ப்போம், வேறு எங்கேயாச்சும் குச்சி கிடச்சதுன்னா நம்ம எடுத்துகிட்டு போகணுங்க. ஆனால் குச்சி கண்டிப்பாக வேணுங்க நம்மளுக்கு. ஏன்னா ஃப்ளாகை வந்துட்டு நம்ம ஏற்றியே ஆகணும். ஏன்னா டீ தாங்க குடிக்க போகிறோம். ஏன்னா அண்ணன் வந்து நம்மளை சாப்பிட சொன்னார். ஆனால் நம்ம தான் சாப்பிட்டுட்டு வந்துட்டோமே, அதனால் வந்துட்டு சரி வந்து டீ குடிங்கன்னாரு. சரிண்ணே, அதாவது அண்ணனோட அன்புனால இந்த டீங்க. டீ டம்ளர் சைஸை பார்த்தீங்களா எவ்வளோ உண்டு இருக்குன்னு. ரொம்ப குட்டி டம்ளருங்க. இந்த மாதிரி டம்ளர்லாம் நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். பேப்பர் கப்பில் இவ்வளோ உண்டு சைஸ் டம்ளர் பார்த்ததே இல்லைங்க. அதாவது நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம கட்டை வரல ஹைட்டு கூட இல்லை, அவ்வளோ குட்டியாக இருக்குங்க. ஆனால் டீ செமையாக இருக்குது, நல்லா இருக்குது. இங்கெல்லாம் நல்லா இஞ்சி ஏலக்காலாம் போட்டு பயங்கரமாக போட்டிருக்காங்கங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாய் ஒன்று இருந்ததுங்க, அவங்க வளர்க்குறாங்க போல். தோசை கொடுக்குறாங்க, தோசையை பாருங்கள் பயங்கரமாக சாப்பிடுது. ஸோ அதுக்கு செம பசி போல் இருக்காங்க, பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருக்கு. ஷேக்கன்லாம் கொடுக்காதான். ஆந்திரா சைடு ஃபுல்லாகவே இப்படி இருக்குமா? அதுதான் சொல்லுவாங்க, பயங்கர காரமாக இருக்காங்க. அண்ணா தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்காரு. இத்தனைக்கு கடலை சட்னி தானா.
கடலை சட்னியில் அவ்வளோ காரம் போட்டிருக்கிறாங்க. ஒரு வழியாக நம்மளுக்கு இங்கே குச்சி கொஞ்சம் இருக்குதுங்க. இங்கேருந்து குச்சி உடச்சிட்டு போயிடலாம். அதுக்காக லாரியை ஒரு ஓரம் கட்டி நிப்பாட்ட சொல்லியாச்சு. ஆனால் ரொம்ப முள்ளாக இருக்குங்க. ஆனால் குச்சி வந்து இந்த இங்கே ஒரு இருக்குது, அங்கே ஒரு குச்சி இருக்குது. நம்ம ஃப்ளாகுக்கு இந்த குச்சி உடச்சிக்கலாங்க. ஒரு வழியாக நம்ம ஒரு குச்சி உடச்சிட்டோம். இது வந்து அப்படியே பட்டி பார்த்து டிங்கரிங் அச்சோ குச்சி ஃபுல்லாக எறும்பாக இருக்குதுங்க. இந்த குச்சியை ஃபஸ்ட்டு ஷேப்பாக உடச்சி நம்ம ஃப்ளாகை சொருக்குவோம் லாரியில் ஏறிட்டு. ஸோ இந்த ஹைட்டுக்கு நம்மளுக்கு வந்து குச்சி இருந்தால் போதுங்க. வந்துட்டனா அண்ணன் கூப்பிட்றாருங்க லாரி எடுக்கிறதுக்கு. பாருங்க கத்திலாம் நான் கையில் வச்சிருக்காரு பார்த்தீங்களா? இல்லைங்க, அண்ணன் தான் கொடுத்தாரு. ஆக்சுவலாக ஃப்ளாக் வந்து சொருக்கிறதுக்கு வந்து குச்சியை வந்து கட் பண்ணணும்ல, அதுக்காக தாங்க இந்த கத்தி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இடத்துல. இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ளாகை மாட்டிகிட்டே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இருங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டிக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு வழியாக. இதோ சைட்லலாம் அந்த ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் வந்து அப்படியே ஒரு கிரைண்ட் பண்ணி விட்டுட்டேன் கத்தியை வச்சு. ஸ்டிக்கில் வந்து நம்ம ஃப்ளாகை வந்து மாட்டி பார்த்துடலாங்க. அது மட்டும் பர்ஃபெக்டாக வந்துருச்சுங்கன்னா ரொம்ப சந்தோஷம் நம்மளுக்கு. இந்த ஒரு ஸ்டிக்லேயே நம்ம ஹாப்பி. நான் ஃப்ளாக் வந்து வரும்போதே எடுத்துகிட்டு வந்தேங்க. ஆனால் இந்த ஸ்டிக்கை வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஆந்திராவில் தான் வந்து ஸ்டிக்கு கிடைக்கணும்னு இருக்கு. என்னடா ஹரி குச்சியில் ஃப்ளாகை மாட்டி காமிப்பேன்னு பார்த்தா மறுபடியும் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, குச்சியில் ஃப்ளாகை மாட்டிட்டேங்க. என்ன ஆயிடுச்சு, அந்த குச்சி நம்ம வந்துட்டு அந்த புதர்ல இருந்து அந்த ஒரு மரத்தை வந்து உடச்சி எடுத்தோம்லங்க, உள்ளுக்குள்ள எறும்பெல்லாம் இருந்திருக்கு. அப்படியே ஃப்ளாக் ஃபுல்லாக எறும்பாயிருச்சு. அப்புறம் அண்ணன் தான் ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாரு. கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் நேரம் தண்ணியை கொஞ்சம் ஊற்றி விட்டு லாரிக்கு மேலே அந்த குச்சியை போடுப்பா, கொஞ்ச நேரம் காஞ்சி எறும்பெல்லாம் வெளில போனதுக்கப்புறம் குச்சி எடுத்துக்கலான்னாரு. ஸோ லாரி டாப்பில் வந்து குச்சியை போட்டிருக்கேங்க. இப்போ வந்துட்டு ஒரு ஓரமாக வண்டி நிப்பாட்டியிருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிக்கிறதுக்காக அண்ணன் அங்கே போயிருக்காரு. இது மாதிரி ஒரு ரூம் மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே வந்துட்டு ஒரு லிட்டரோ என்னமோ சம்திங் போல இருக்குது. இல்லை ஒரு பேரல் நினைக்கிறேன். ஒரு பேரல் வந்து 15 rupees ஆமாங்க. ஆர்ஓ ஃபுல் செட்டப் அப்படி வச்சுருக்காங்க. ஸோ அண்ணன் தண்ணி பிடிக்க போயிருக்காரு. அந்த நேரத்தில் நம்ம வந்து vlog பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லாரியில் வந்துட்டு அண்ணா வந்து பாட்டு போட்டுக்கிட்டே தான் போயிட்டு இருக்கவங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா தூக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல் பாட்டு போட்டிருக்காங்க. அதனால் எப்போல்லாம் அண்ணன் பாட்டு ஆஃப் பண்ணுறாரோ அந்த சமயத்தில் அப்படியே நைஸாக vlog பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா நம்ம சொல்ல முடியாது அண்ணங்கிட்ட ஆனால் நான் பாட்டு ஆஃப் பண்ணுங்க நான். ஏன்னா அவங்களோட கம்ஃபர்ட்டுக்கு தானங்க ஓட்ட முடியும். ஸோ அவர் எப்பப்பெல்லாம் பாட்டை வந்து ஆஃப் பண்ணுறாரோ அந்த டைம்லாம் நம்ம வந்து vlog ஆரம்பிச்சிருக்கோங்க. இவ்வளோ நேரம் ஆச்சு. இதனால் அந்த குச்சி காஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, அந்த குச்சியை உங்களுக்கு நான் எடுக்கிறேன். இங்கே தாங்க வச்சுருக்கேன் குச்சியை. குச்சியை காணும். குச்சி எங்கே வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களா? இங்கே வச்சுருக்கிறேன் லாரி டாப்பில். நல்லா காஞ்சிருச்சு, எல்லா எறும்பும் போயிருக்குன்னு நினைக்கிறேன். குச்சியை வந்து மேலே வந்து எடுத்து கீழே சேஃபாக வச்சாச்சுங்க. இப்போ வந்துட்டு லாரியை விட்டு கீழே இறங்கி ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணன். வேணானேன்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் சரி வா போய் டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்றாரு. நம்ம கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சொல்கிறாரு. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு டீ பிரேக்குங்க. எப்படி நான் லிட்டரு 15 ரூபாவா? அது எத்தனை லிட்டர் கேனுண்ணே? இங்கே அதாங்க 20 லிட்டர் கேனுங்க. 20 லிட்டர் கேன் அப்படியே 15 ரூபாங்க. பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக டீ எல்லாம் போட்டு வச்சுருக்காங்கங்க. நம்ம வந்தோன்னே சொன்னோன்னா ஒரு டம்ளர் அப்படியே கொடுத்துட்றாங்க. பரவாயில்லைங்க, இங்கே கொஞ்சம் டம்ளர் சைஸு பெருசாக இருக்குது. ஹாய்ண்ணா. அங்கே ஒருத்தர் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தார். அதான் ஒரு ஹாயை சொல்லியிருக்கேன். அவனும் நான் யூடியூப் சேனல் நேம் வந்து சாரி தமிழ் தாங்க வருது டக்குன்னு. சேனல் நேம் வச்சு டைம் டு விசிட். சப்ஸ்கிரைப் செய்யண்டேன். ஓகே, சப்ஸ்கிரைப் செய்யண்டேன். வேறு சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. இதோ இவர் தான் டீ கடைக்காரர் அண்ணன். நம்மளுக்கு வந்து டீ போட்டு கொடுத்துருக்குறாரு. ஸோ டீயை குடிச்சிட்டு நம்ம அப்படியே மறுபடியும் நம்ம ஹைதராபாத்துக்கு கிளம்புவோங்க. டீ டோட்டலர்னு உங்களுக்கே தெரியும். பட் ஆனால் இப்போ இந்த ட்ராவல்னால டீ அடிக்கடி குடிக்கிற மாதிரி இருக்குங்க. இதுவே வந்து அப்படியே பழகிடும் போல இருக்குது நமக்கு. பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃப்ளாக் வந்து குச்சியில் வச்சாச்சுங்க. இந்த இடத்துல மட்டும் ரப்பர் பேண்ட் போட்டுக்கிட்டேன். ஏன்னா ஃப்ளாக் கொஞ்சம் லூஸாக இருக்குது. அதனால் வந்து இந்த இடத்துல ரப்பர் பேண்ட் போட்டுக்கிட்டேன். இருங்க, வெளியில் வச்சு பார்க்கலாம் இது இந்த காற்றுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் ஆகுதா இல்லை பிடிச்சிக்கிட்டு போயிடுதா அப்படின்னு. வேறு லெவலில் பறக்குதுங்க. ஸோ செமையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம வந்து ஃப்ளாகுக்கு குச்சி வந்து ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் லடாக் போகிற வரைக்கும் நம்ம பேக்கில் பின்னாடி ஃப்ளாகை குத்திக்கிட்டே தாங்க நடக்க போகிறோம். அதை குத்திக்கிட்டே நடக்க போகிறோம். நினைக்கும் போதே செம்ம ஹாப்பியாக இருக்குது. நடக்கும் போது இன்னும் வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் நம்மளை பார்ப்பாங்க, தனி ஃபீலாக இருக்குங்க. அதாவது நான் ஃபஸ்ட்டு வீடியோ வந்துட்டு சென்னை டு ஊட்டி vlog போடும்போது ரொம்ப ஷையாக இருந்ததுங்க. கேமரா முன்னாடி பேசுகிறதுக்கு 4 பேர் நம்மளை பார்க்கும்போது அப்படியே ரொம்ப ஷையாக இருந்தது. ஆனால் இப்போ நம்ம வந்து கன்னியாகுமரி டு லடாக் போகும்போது நம்ம வீடியோ எடுத்துருக்கோம். நிறைய பேர் பார்த்தாங்க, நிறைய
பேர் பார்த்துட்டு அப்படியே கை காமிச்செல்லாம் பேசிட்டு போனாங்க. இந்த தடவை வந்து ஒரு ஷையெல்லாம் இல்லைங்க. போக போக கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, எனக்கே அது தெரியுது. டைம் பார்த்தீங்கன்னா 2:38 ஆச்சுங்க. ஸோ அதனால் ஒரு ஓரமாக வண்டி நிப்பாட்டு ஒரு ஹோட்டலு, கேரளாக்காரங்க ஹோட்டல்னு சொன்னார். ஸோ அங்கே போய் சாப்பிட்லான்னு போயிட்டுருக்கோங்க. ஹோட்டல் பேர் வந்து நியூ பாரத். ஸோ நியூ பாரத் ஹோட்டலில் தான் போய் சாப்பிட போகிறோம். நீங்கள் நைட்டுக்குள்ளேயே ஹைதராபாத் ரீச் ஆயிடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த அண்ணா.